நான் சினிமாவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, நான் நேர்மையாக இருக்கிறது என்னோடய வேல்யூ, என்னோடய பர்சனல் வர்ச்சியூ. ஆனால் சினிமாவில் கற்றுக்கிட்ட விஷயம், சினிமா தானே பரவாயில்ல எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மஸ்தான் மாஸ்டர்னு சொல்லிட்டு 1980கள் 90களில் பெரிய மாஸ்டராக இருந்து இன்றைக்கி சினிமாவில் பெருசாக தமிழில் இல்லாத ஒரு மனிதர் அவரோட வந்தார். அவர் தான் பேச்சு பேச்சு பெருமையுள்ள பேச்சியோட ஒரிஜினல் தெலுங்கில் கோரியோகிராஃப் பண்ணவர், இந்த படத்துலையும் பண்ணவர். ஸோ நிறையா பெரிய மனுஷங்களை நம்ம ஒதுக்குறோம், வயசாகிடுச்சு, இவங்க ஓல்ட் ஆகிட்டாங்க, புதுசாக எனக்கு ஒரு ஃபேஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பெரியவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ரொம்ப சரிசம விகிதத்தில் யூஸ் பண்ணது தான் இந்த படத்தோட பெரிய சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் மயில்சாமி சார். ஸோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் மனுஷங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட வந்து என்கிட்ட மயில்சாமி சார் சொன்னார், சார் ரொம்ப நன்றி, நீங்கள் தமிழ் ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் யூஸ் பண்ணுறீங்க. ஏன்னா இப்போ டேரக்டர்ஸ்லாம் சார் இதெல்லாம் பழைய மூஞ்சி வானா, பெங்களூர்லேருந்து கொண்டு வாங்க, பாம்பேலேருந்து கொண்டு வாங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இல்லை, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கான்ட்ரிபியூஷன் இந்த படத்துக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணிச்சு. அண்ட் என் டீமை நான் கூப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், அடுத்தடுத்து படங்கள் பண்ணும்போது ஆர்ஜே பாலாஜி கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் அப்படி சொன்னீங்க. ஐசரி கணேஷ் சார், ஐ வாண்ட் டு சே திஸ் இன் தி ஸ்டேஜ். இப்போ வந்து லாஸ்ட் இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமே தமிழ் சினிமாவில் இருக்கிற கொஞ்சம் பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லாம் வந்து என்னை படம் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. நான் யார் கேட்டாலும் அவர்கிட்ட இமீடியட்டாக ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன். அண்ட் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4-5 ஆஃபருக்கு மேலே பெரிய பெரிய நம்பர்ஸோடு என்கிட்ட வந்து கேட்க ஆரம்பித்தாங்க. அண்ட் எவ்ரி கால் எனக்கு வந்ததுக்கப்புறம் செகண்ட் கால் அவருக்கு தான் போகும். பட் ஆன் திஸ் ஸ்டேஜ் ஐ வுட் லைக் டு சே, நான் அடுத்ததாக பண்ண போகிற படம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நான் உங்களுக்கு தான் பண்ணுவேன். ஏன்னா நான் எதுவுமே இல்லாத போது என்னை நம்பி இந்த படத்தை பண்ணவர். அதுக்கு நான் திருப்பியும் கொடுக்கறது என்ன அப்படின்னா, நானும் திருப்பியும் உங்களுக்கு தான் பண்ணுவேன் அப்படின்றது நான் என் டீம் மொத்தத்துக்கு சொல்லிவிட்டேன். ஐ வாண்ட் டு டூ திஸ் ஃபிலிம் ஃபார் யூ, மை செகண்ட் ஃபிலிம். அண்ட் ராம்குமார் சார், யூ மை ஃபாதர், ஸோ ஐ வில் ஆல்வேஸ் கம் பேக் டு யூ. ஸோ எஸ், ஐ வுட் டெஃபினெட்லி கம் டு யூ. பட் ஆனால் ஐசரி கணேஷ் அங்கிள், நான் தான் அதுதான் பண்ணுவேன். அண்ட் இது எனக்கு பர்சனலாக திருப்தியாக இருக்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட். ஆனால் எனக்கு லார்ஜர் காசாக இந்த படத்துலேருந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. கஜா புயல் வரும்போது எங்களால் இப்போது எதுக்கு கருண் சார் இவங்க இவர் எதுக்கு இன்றைக்கி ஹோஸ்ட் பண்ணார், இவர் எனக்கு என்ன சம்மந்தம்னா, சென்னை ஃப்ளட்ஸில் நாங்கள் என்னெல்லாம் முன்னாடியிலேருந்து பண்ணனோ அதே மாதிரி இவர் பின்னாடிலேருந்து அவ்வளோ வேலை பண்ணியிருக்காரு என்னோடய டீம், என்னோடய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவர். ஸோ கஜா புயல் வரும்போது என்னால் பெருசாக இன்வால்வ் ஆகி ஒர்க் பண்ண முடியல, எதுவும் பண்ண முடியல. ஏன்னா நாங்கள் படம் வேலை பண்ணியிருந்தோம். ஸோ லைஃப்பில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேலை அப்படின்றதுனால என்னால் அது என்னோட எனர்ஜியை சேனலைஸ் பண்ண முடியல. ஸோ அந்த ஏக்கம் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ இந்த படத்தில் வாட் எவர் என்னோடய ஷேராக இருக்குமோ இல்லை எனக்கு கிடைக்குமோ அதில் அந்த புயல் பாதிக்கப்பட்ட இடங்களில் ஐசரி கணேஷ் அங்கிள் கிட்ட நான் இந்த ஐடியாவை சொல்லும்போது, அப்பா ஆல்ரெடி நான் இதான் பண்ணிகிட்ருக்கேன், நம்ம சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ 10 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை தத்தெடுத்துக்க போகிறோம். அந்த ஸ்கூல்ஸை தத்தெடுத்துட்டு அதில் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் என்ன வசதிகள் இருக்குமோ அது எல்லாத்தையுமே பண்ணி நாங்கள் வந்து ரீஹாபிலிட்டேட் பண்ண போகிறோம். இது வந்து எனக்கு ஒரு நாள் கூத்தாக இருக்க வேண்டாம், லாங் டேர்மில் ஒரு ஜென்ரேஷன் பயன்படுற மாதிரி இருக்கணும், ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தத்தெடுத்துக்கும் போது அதில் இருக்கிற அத்தனை குழந்தைங்களோட லைஃப்பில் அது ஒரு இம்பாக்ட் கொடுக்கும். ஸோ அங்கே கம்ப்யூட்டர் லேபாலேருந்து ஒரு லைப்ரரியிலேருந்து என்ன தேவையோ, என்ன ஒரு நல்ல ஸ்கூல்லலாம் இருக்கணுமோ அந்த எல்லா விஷயமும் பண்ணுவோம். இதை நான் ஏற்கனவே சென்னை ஃப்ளட்ஸ் போது 16 இடங்களில் பண்ணியிருக்கோம். பண்ணது வந்து இவர் தான் எங்கள் டீம் சார்பாக. ஸோ இதே டீமை வச்சு தான் எங்களுக்கு இதில் அனுபவம் இருக்குது, என்ன பண்ணணும்னு தெரியுன்றதுனால we are doing this. இது சும்மா மேடைக்கான இது கிடையாது. கண்டிப்பாக 2 மாதம் கழிச்சு இதுக்கான ஃபோட்டோஸும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன், எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இதை தான் இந்த படத்தோட வெற்றிக்காக நாங்கள் பண்ணணும்னு நினச்ச விஷயம். அண்ட் ஃபைனலி நான் இது வரைக்கும் பர்சனலாக என்னோடய ஃபேமிலியோ இல்லை யாருமே தேங்க் பண்ணதில்லை. ஏன்னா வந்து என்னோடய மேடை இல்லை அப்படின்னு ஒரு கூச்சம் இருக்கும். இந்த நேரத்தில் என்ன அப்படின்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு வருது அப்படின்றத வந்து வெளில சொல்கிறது எனக்கு பிடிக்காது. எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குது, மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு கஷ்டம் இருக்குது, ரோடு போடுறவங்களுக்கு கஷ்டம் இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது, குடிசையில் இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்குலாம் நான் கஷ்டமே படல. எங்கேயோ வந்து ஐ பிலீவ் மை எபிலிட்டிஸ், என்னோடய சென்சிபிலிட்டிஸ் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. நம்ம நம்பலை அப்படின்னா வேறு யாருமே நம்ப மாட்டாங்க நம்மளை. என்னை நான் நம்பினேன், என்னோடய டீமை நம்பினேன். அதோட அவுட்புட் வந்து இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக இவ்வளோ க்ளோரிஃபை பண்ணுறாங்க. நாங்கள் ஒரு சீனில் வந்து ஒரு பாட்டி சாப்பாட்டுக்கே வழியில் அவங்க வீட்டில் 2 டிவி இருக்கிறத வச்சுருந்தோம். என் மைண்டில் எனக்கு ஒண்டி தான் புரியும் அப்படின்னு நினச்சும்போது அதை இன்றைக்கி தேட்டரில் கைத்தட்டி அதை பார்க்கும்போது அவ்வளோ நம்பிக்கை காரணமாக இருந்தது எனக்கு. என் மேலே நான் வச்ச நம்பிக்கை சொல்லிக் கொடுத்தீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. நான் எல்லாரையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் அதை திருப்பி சொன்ன மாதிரி நான் என் குடும்பத்தோடு இருந்து என் குழந்தைங்க எனக்கு 6 வயசு 2 வயசு. ஸோ இப்போ நான் வீட்டுக்கு போனால் பக்கத்து வீட்டு அங்கிள் வந்திருக்காங்க பாருன்ற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிறையா கூவி இந்த படத்தை விற்றுட்டோம். ஏன்னா சின்ன படம், பெரிய இடங்களுக்கு போனோம் அப்படின்னா போய் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதெல்லாம் பண்ணினோம். ஸோ இப்போது மீடியாவுக்கும் தமிழ்நாட்டு ஃபுல்லாக இருக்கிற எல்லா மக்களுக்கும் என்ன மாதிரியே சாதாரணமாக நம்ம வேஸ்ட்டு அப்படின்னு ஒரு காலத்தில் யோசிச்சிருந்த போது, இல்லை நம்ம தான் நம்மளை நம்பணும்னு நினச்சிட்டு இருக்கிற மற்ற பசங்களுக்கும் திஸ் ஃபில்ம் இஸ் an example. If we can do a film, if we can make a film, you can also make one film. அண்ட் ஒரு ரெஸ்பான்சிபிள் படம் எடுக்கணும்னு நினச்சோம். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி மக்களுக்கு புரிஞ்சிருக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இந்த கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. அண்ட் மறுபடியும் நான் சொல்கிறேன்,
இந்த மேடை எனக்கு திருப்பி கிடைக்குமான்னு தெரில, அதனால தான் இவ்வளோ பேசினோம். அண்ட் சீக்கிரமே வேறு ஏதாவது ஒரு படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்லாம் வராது. ஏன்னா ஒரு 3 மாதம் நான் எங்கே இருக்கேனே தெரியாது. அண்ட் ஐ ஃபீல் வெரி குட், வெரி எமோஷ்னல். 2 நாள் முன்னாடி கேட்டாங்க பிரியா ஆனந்த் வந்து, உனக்கு இந்த சக்ஸஸ் ஹிட்டே ஆகலையா, உன்னை எதுவும் பாதிக்கலையான்னு. எனக்கு இப்போ வரைக்கும் எதுவுமே ஃபீல் ஆகலை. எனக்கு அப்பா வேலை முடிஞ்சிருச்சு, நிம்மதியாக இப்போ வீட்டுக்கு போகலாம் அப்படின்றது தான் இருக்குது. தேங்க்யூ, வேலை முடிஞ்சிருச்சு, நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்திருக்கிற பத்திரிகையாளர்கள், மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.